இப்ப தமிழ்நாடு அரசு வெள்ளத்தை தவிர்த்திருக்கணும்னு சொல்றாங்க நிர்மலா சீதாராமன். சாம்பார்ல வெங்காயம் பூண்டை தவிர்க்கலாம் இல்லையா? ஒண்ணு நம்ம ஆப்ஷன்ல இருக்கும்போது தான் தவிர்க்க முடியும். வெள்ளம்ன்றது ஆப்ஷனா? மழை வரும்போதே ஓகே மிஸ்டர் ஸ்டாலின், ஆப்ஷன் ஏ என்னை தவிர்த்துக் கொள்ளலாம், ஆப்ஷன் பி என்னை ஏற்றுக்கொள்ளலாம், ஆப்ஷன் சி இரண்டும் அல்ல, ஆப்ஷன் டி இரண்டும் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு வருதா மழை. 124 மில்லிமீட்டர் பெய்யும்னு சொல்லிட்டோம். எங்க மில்லிமீட்டருக்கு சென்டிமீட்டருக்குமாங்க வித்தியாசம் தெரியாது. 5ஆம் கிளாஸ் பையன் போட்டுருவாங்க கணக்கு. 124 மில்லிமீட்டர் அப்படின்னா டிவைடட் பை 10 அப்படின்னு போட்டு ஒரு பூஜ்ஜியத்தை அடிச்சு கொடுத்து ஒரு புள்ளி வச்சு 12.4 சென்டிமீட்டர்னு அவன் கணக்கு சொல்லுவான். 12.4 சென்டிமீட்டர் எங்க இருக்கு? 102 சென்டிமீட்டர் எங்க இருக்கு? நவீன வசதிகள் கொண்ட கருவிகள் வந்து இந்த சென்னை வானிலை என்ன நவீன வசதி? டோப்ளர் ரேடார் வச்சிருக்காங்க. டோப்ளர் எவ்வளவு பெரிய கருவி தெரியுமா அப்படின்றாங்க. சரி, எவ்வளவு பெரிய கருவியா இருக்கட்டும். அந்த கருவி 5 வருஷமா என்ன லட்சணத்துல இருந்துச்சுன்னு சொல்லி ஐஎம்டி அதிகாரிகள் வெளிப்படையா சொல்லட்டும். 2018 அது சேதமடைய தொடங்கிருச்சு. நிர்மலா சீதாராமன் இதெல்லாம் தெரிஞ்சே போய் சொல்றாங்களா? தெரிஞ்சே போய் சொல்றாங்க இல்ல, அவங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதான்னு அவங்களுக்கே தெரியாது. மத்திய அரசு என்டிஆர்எஃப் அவங்களுடைய தேசிய பேரிடர் மேலாண்மை அந்த அமைப்புல இருந்து ஏதாவது நமக்கு கிடைச்சதா? அப்படி கேட்டோம்னா தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ என்கிட்ட என்ன சொன்ன? பணம் என்ற சொன்னேன். எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு இங்க, அதானே இது அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை இருக்கு. ₹1 கூட ஒதுக்கல. நான் என்ன கேக்குறேன், குஜராத்துக்கு மட்டும் ஆய்வுகள்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே மோடி அவர்கள் நேரடியா பார்வையிட போய் என்ன சொல்றாரு? உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்சத்தை எதுல இருந்து தர்றேன்? பிரதமரின் நிவாரண நிதியில இருந்து நான் தர்றேன். 1000 கோடி ஒதுக்குறேன். எதுல இருந்து? தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியில இருந்து நான் ஒதுக்குறேன். அந்த காசு எங்க? அதே மாதிரி காசு இங்க ஒதுக்கணும்ல. மாநில தேசிய பேரிடரை அறிவிக்க முடியாது. ஆமா, நேஷனல் டிசாஸ்டர்னு ஒரு டேர்ம் இல்ல. என்ன இருக்குன்னா கலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர்னு ஒன்னு இருக்கு. அதை அறிவிக்கணும்ல. அப்ப பச்சையா பொய் சொல்லக்கூடாது. பிரஸ் மீட் முழுக்கவே எதற்காக இத்தனை பொய்களை வந்து ஒரு ஒன்றிய நிதியமைச்சர் பொறுப்புல இருக்கிற நிர்மலா சீதாராமன் இப்படி சொல்றாங்க? அவங்களுடைய தொனி, அவங்களுடைய அணுகுமுறை முழுக்க ஒரு வெறுப்பை கக்கிற மாதிரி இருக்குது. அவங்க ஒரு எதிரி நாட்டை கையாள்வதை போல தமிழ்நாட்டை பார்க்கிறார் அப்படின்னு தமிழ்நாட்டு நிதியமைச்சர் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நீங்களும் அப்படி கருதுறீங்களா? 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல உயிர் நேயத்தோட, மனித நேயத்தோட, மக்கள் நேயத்தோட ஏதாவது ஒரு வார்த்தை அவங்க பேசியிருக்காங்களா? இவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க பேசுறாங்க. அதுக்கும் வந்து மரியாதைக்குரிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அப்பன் வீட்டு பணத்துல இருந்து நாங்க கேட்கல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்கிறாரு. நேற்று ஒன்றிய நிதியமைச்சர் பேசுறாங்க. அவங்களுக்கும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அப்பா வீட்டு சொத்தை நாங்க ஒன்றும் கேட்கல அப்படின்றாரு. அப்ப இவரும் வந்து இவங்க அப்பா வீட்டு சொத்தா தானே இந்த பதவியை அனுபவிக்கிறார் அப்படின்னு நாங்க கேட்கலாமா? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் இந்திரகுமார். நேற்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த ஒரு பிரஸ் மீட் அப்படின்றது ஒரு விவாத பொருளாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. குறிப்பாக அவங்க பேட்டியில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பல டெக்னிக்கலாக பல விஷயங்களை சொன்னாலும் அவங்க பேசின சில விஷயங்களை முதல்ல பேசிடலாம். அவங்க சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்டோம் அப்படின்னு பேசுறது வந்து சரியில்லை. இந்த மாதிரி பாஷையெல்லாம் வந்து பேசக்கூடாது. ஏற்கனவே அவர் வந்து சனாதன தர்மத்திலே அவரோட பேச்சு சரியில்லை. அவரோட வளர்ச்சி, அவர் அரசியல்ல வளரணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் நல்லதில்லை இப்படி பேசுறது அப்படின்னு உங்க அப்ப உங்க ஆத்தா அப்படின்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி பேசியிருக்கிறாங்க. அதற்கு மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இந்த விஷயங்களை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, அதுல வந்து அவரே தன்னுடைய நேற்று அவர் வெளியிட்ட அந்த சமூக வலைதள பகிர்வு அல்லது அதை அறிக்கைன்னு எடுத்துக்கலாம். அது ஒரு நீண்ட அறிக்கையாகத்தான் இருக்கு. அதுல அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு, வெள்ள பாதிப்புக்காக கழக அரசு நிவாரண நிதி கேட்டால் நாங்கள் என்ன ஏடிஎம்மா என ஒன்றிய அமைச்சர் ஒருவர் கூறியதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் அப்பா வீட்டு பணத்தை கேட்கவில்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறார். ஸோ கேட்கப்பட்டதே வந்து ப்ரொவோக்கிங்காக தான் கேள்வியே வந்திருக்குது. நாங்கள் என்ன ஏடிஎம்மா அப்படின்னா, ஆமாம் ஏடிஎம் தான். அந்த ஏடிஎம்ல பணம் நிரப்புறது நாங்கள் தான், நீங்கள் ஏடிஎம் தான். மாநில அரசுகளுக்கு பிரித்து ஒவ்வொரு மாநில அரசும் தனக்கு தேவையான நிதியை தன்னுடைய கார்டை போட்டு உங்கள்கிட்ட தேய்ச்சி உங்கள்கிட்ட இருந்து பணம் எடுத்துக்குவோம். எப்படி எடுத்துப்போம்? அந்த பணத்தை வச்சது யாரு அப்படின்னா, எல்லா மாநில அரசும் சேர்ந்து ஒரு பணத்தை வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்கு. எப்படி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆச்சு? ஏன் அது கன்சாலிடேட்டட் ஃபண்டா மாறுச்சு? அப்போ அது எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவானது, எல்லா துறைகளுக்கும் பொதுவானது அப்படின்றதுதான் அந்த ஃபண்டு. அந்த ஃபண்டிலிருந்து பல்வேறு விஷயங்கள் செய்யப்படுது. அப்புறம் கூடுதலா வரி பகிர்வு,
எல்லா மாநிலத்திலிருந்தும் மக்கள் வரி செலுத்துறாங்க. நம்ம வாங்குற பால் பாக்கெட்ல இருந்து ஊதுற சிகரெட்ல இருந்து பல விஷயங்களுக்கு வரி இருக்கு. சிகரெட்டுக்கும் இந்த இதுக்கும் கூட தொடர்பு இருக்கு, பேரிடர் நிவாரணத்துக்கும். நேஷனல் கலாமிட்டி கண்டின்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கலாமிட்டி கண்டின்ஜென்சி ஃபண்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் பட்ஜெட் வாசிக்கும் போது ஸ்மோக்கர்ஸுக்கு இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா, ₹1 அந்த தடவை ஏத்திடுவாங்க, எப்படியும் 2 வருஷத்துக்கு ஒருக்க ₹1 ஏத்த போறாங்க, 18 ரூபா ஆச்சு 20 ரூபா ஆக போகுது அப்படின்ற ஒரு கிதக்குனே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ₹1 ₹2 அப்படின்னு ஏறுது இல்லையா, அது எல்லாமே வந்து கலாமிட்டி கண்டின்ஜென்சி ஃபண்டு. இதன் மூலமா சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. அதனால அதற்கு வந்து எக்ஸஸா ஒரு செஸ் வசூலிக்கப்படுது இல்லையா, அதுல இருந்து எல்லாருக்கும் ஒரு இது போகணும் அப்படின்றது வரைவு. ஆனா அப்படி எதுவும் இவங்க கொடுக்கலன்றதுதான் குற்றச்சாட்டு. ஏடிஎம்மா அப்படின்னு கேட்டா, ஆமா அவங்க அப்பா வீட்டு காசையா கேட்கிறோம், இது மக்களோட அப்பா வீட்டு காசு. மீண்டும் மீண்டும் இப்ப ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க பேசுறாங்க, அதுக்கும் வந்து மரியாதைக்குரிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அப்பன் வீட்டு பணத்துல இருந்து நாங்க கேட்கல அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்கிறாரு. நேற்று ஒன்றிய நிதியமைச்சர் பேசுறாங்க, அவங்களுக்கும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அப்பா வீட்டு சொத்தை நாங்க ஒன்றும் கேட்கல அப்படின்றாரு. அப்ப இவரும் வந்து இவங்க அப்பா வீட்டு சொத்தா தானே இந்த பதவியை அனுபவிக்கிறார் அப்படின்னு நாங்க கேட்கலாமா? நாங்க அப்படி கேட்க விரும்பல, அப்படி நாங்க கேட்கலாமா? இல்ல அவர் கேட்கட்டும், அவர் கேட்கட்டும். அப்படி கேட்டுத்தானே அவருடைய தொகுதியில் அவர் போட்டியிட்டாரு. அவரை எதிர்த்து வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. என்ன அடிப்படையில் போட்டியிட்டாங்க? இவர் வாரிசு, இவர் வந்து கலைஞருடைய பேரன், ஸ்டாலினுடைய மகன். இந்த அரசியல் வாரிசு அப்படின்ற அந்த கேட்டகிரி இல்லாம வாரிசு அப்படின்ற அந்த டேக்லைனை போட்டு தான் அவருக்கு எதிராக பிரச்சாரம் நடந்தது. மக்கள் என்ன சொன்னாங்க? ஆமா நாங்க அவரை ஏத்துக்கிட்டோம்னு முடிவு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த பதவியையோ அல்லது இந்த இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏன்ற பொறுப்பையோ கொடுத்திருப்பது மக்கள் கொடுத்துடல. சும்மா வீட்டில் வச்சு ஏதோ சிஇஓ டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி, மேனேஜிங் டைரக்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி வந்து எதையும் வந்து இங்க மாத்தி கொடுத்துடல. வீட்டில் வச்சு கையெழுத்து போட்டு எந்த பதவி பிரமாணமும் நடக்கல. மக்கள் மன்றத்தில் அவர் நின்றார், வெற்றி பெற்றார், அவருக்கு பதவி பிரமாணம் நடைபெற்று இருக்கிறது. அப்போ இந்த பொறுப்பை கொடுத்திருப்பது நிர்மலா சீதாராமன் வந்து அப்படி இல்லை அப்படின்றீங்களா? நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் எப்படி போனாருன்றதுதான் கேள்வி. தமிழ்நாட்டுக்காரன்னு சொல்லிக்கிறாரு. தமிழ்நாட்டில் ராஜ்யசபா எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருக்க வேண்டியதானே. இங்க எந்த மெஜாரிட்டியும் கிடையாது, அதிமுக ஆதரவே கொடுத்தாலும் இங்க ஜெயிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினாலதான் வேறு மாநிலத்தில இருந்து அவர் போயிருக்கிறார். ஜெய்சங்கர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் பாவம் தமிழ் பேசி நான் கேட்க, இவங்களாவது தமிழை கொன்று பேசுறாங்க, அவர் வந்து தமிழ் பேச தெரியுமா அப்படின்றதே பெரிய கேள்வியா இருக்கு. தமிழ்நாட்டு பக்கம் அவர் எந்த காலத்துல எட்டி பார்த்தது இல்ல. தன்னை ஒரு தமிழ் பிரஜை அப்படின்னு அவர் எந்த இடத்துல அறிவித்துக் கொண்டதும் கிடையாது. அவர் இந்தியாவின் குடிமகன் அப்படின்ற வகையில ஏதோ ஒரு மாநிலத்தில இருந்து ராஜ்யசபாவுக்கு போறாரு. இவர் வெளியுறவுத்துறை அமைச்சர், இவர் நிதியமைச்சர் அப்படின்ற ரேஞ்சில செயல்படுறாங்க. இப்ப அந்த அப்ப வீட்டு காசு அப்படின்ற மேட்டருக்கு வருவோம். நேற்றைக்கு ஒரு விஷயம் நடந்தது. என்ன நடந்தது? வரி பகிர்வு குறித்த அறிவிப்புகள் வெளியானது. அதுல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஒன்றிய அரசு நம்மற்றது எல்லாற்றிலிருந்து வரி கலெக்ட் பண்ணது இல்லையா, எக்ஸைஸ் டியூட்டி, அந்த டிவிசிபிள் பூல்னு சொல்லுவாங்க, பகிர்ந்தளிக்கக்கூடிய நிதி. அதிலிருந்து எவ்வளவு பகிர்ந்தளித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு 13,000 சொச்சம் கோடி, தமிழ்நாட்டுக்கு 2,970 கோடி. 13,000 கோடி எங்க இருக்கு, 2,970 கோடி எங்க இருக்கு? நியாயமான ஒரு கேள்வி வரும். அங்க மக்கள் அதிகமா இருக்கிறாங்க, இங்க மக்கள் கம்மியா இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி வரும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கக்கூடிய வளத்தை முறையாக பயன்படுத்தி முறையாக வளர்ச்சியை கண்டு முறையாக வரி செலுத்துகிறார்கள். இந்தியாவிலேயே 2வது அதிகமான வரி செலுத்தும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியாவினுடைய ஜிடிபியில் மிகப்பெரிய பங்குதாரராக தமிழ்நாடு தொடர்ந்து பங்களிப்பை செய்து வருகிறது. ஆனா உத்தரப்பிரதேசம் இப்படி இருக்கா? உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளவு காலமாக அதீத நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதியை அவர்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள்? அந்த நிதியை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன வளர்ச்சியை சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து எல்லாத்திலும் தமிழ்நாட்டை விட 30 மடங்கு 40 மடங்கு மோசமான நிலையில் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. ஒரு ஆக்சிஜன் சிலிண்டருக்கு அங்கு ஏற்பட்ட பிரச்சனையால பாதிக்கப்பட்ட டாக்டர் இப்ப தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப தமிழ்நாடு எந்த அளவுக்கு தன்னுடைய வரி வருவாயை மத்திய அரசுக்கு தர்றாங்க, இல்ல மத்திய அரசு எடுத்துக்குது, எவ்வளவு திரும்ப தர்றாங்க? அது அமைச்சர் தங்கம் தென்னரசு தெளிவா போன தடவை சொல்லியிருக்கிறாரு. பிடிஆர் அதற்கு முன்னாடி சொல்லி இருக்கிறாரு. தொடர்ச்சியா தமிழ்நாடு வைக்கிறது தான். ₹1 கொடுத்தோம் அப்படின்னா 29 காசு வருது, மீதி இருக்கக்கூடிய 71 காசை வந்து வாங்குறதுக்கு போராட வேண்டியதா இருக்குன்றது தான் நிலைமை. இப்ப ஜிஎஸ்டி அப்படின்னு ஒண்ணு வருது. ஜிஎஸ்டியில வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எல்லாம் இருக்குது. மாநிலம் தனக்குத்தான். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்கு, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வரி விதிப்பு இருக்கணும். கேரளாவுக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற இதே தொழில்கள் கேரளாவிலையும் இருக்காது. தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அதே ரிசோர்ஸ் கேரளாவிலையும் கிடைக்காது. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு லோக்கலைஸ்டா போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ வரி விதிப்பு அப்படின்றது வந்து
நல்ல விதத்தில் இருக்குன்றதுக்கு அமெரிக்கா மிகச்சிறந்த உதாரணம். அமெரிக்காவில் காமனான டாக்ஸ் இருக்குது, ஆனா அதனுடைய நிர்வாகம் யார் கையில் இருக்கிறது? அந்தந்த மேயர் கையில் இருக்கிறது, அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் கையில் இருக்கிறது. காந்திய பேசுறாங்க, காமராஜரை பேசுறாங்களே, இவங்க எல்லாரும் சொன்னது என்ன? காந்தியன் பிரின்சிபல்ன்றது வில்லேஜஸ் வந்து எம்பவர் பண்ணணும்னு தானே பேசினாரு. கிராம சபை கூட்டங்கள்னு ஒன்று அக்டோபர் 2 நடத்துறாங்கல்ல, ஏன் நடத்துறாங்க? அது அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தானே. அப்ப காலத்தின் ஓட்டத்தில் டீசென்ட்ரலைஸ் ஆகணும், அப்பதான் இந்த ஸ்ட்ரக்சர் வலிமையுள்ளதாக இருக்கும், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இல்லை. இப்ப இந்த பேஸ்மெண்ட் ஒரு பெரிய சிதைவுக்குள்ளாகி இருக்கிறது. எதன் மூலமா? இப்ப வந்திருக்கிற பேரிடர் வெள்ளத்தின் மூலமாக 4 மாவட்டங்கள், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த 4 மாவட்டங்களும் பெரிய சேதத்தை சந்தித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள் கடுமையான சேதத்தை சந்தித்திருக்கிறது. இப்ப தமிழ்நாடு அரசு வெள்ளத்தை தவிர்த்திருக்கணும்னு சொல்றாங்க நிர்மலா சீதாராமன். சாம்பார்ல வெங்காயம் பூண்டை தவிர்க்கலாம் இல்லையா? ஒண்ணு நம்ம ஆப்ஷன்ல இருக்கும்போது தான் தவிர்க்க முடியும். வெள்ளம்ன்றது ஆப்ஷனா? மழை வரும்போதே ஓகே மிஸ்டர் ஸ்டாலின், ஆப்ஷன் ஏ என்னை தவிர்த்து கொள்ளலாம், ஆப்ஷன் பி என்னை ஏற்றுக்கொள்ளலாம், ஆப்ஷன் சி 2 அல்ல, ஆப்ஷன் டி 2 இப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டு வருதா? மழை கிடையாது. பேரிடர் அப்படின்றது இதுதான், கொடூரமான மழை. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? அதான் அந்த பிரஸ் மீட்ல வந்து அவங்க மிக தெளிவா வந்து சொல்றாங்க, டிசம்பர் 12 அதிக மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம், இங்க சென்னையில இருக்கிற வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க தான் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் அங்க மக்கள் மழை வெள்ளத்தால் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இண்டி அலையன்ஸுக்காக டெல்லி வர்றாரு. அதுவும் 10:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் பிரதமர்கிட்ட வாங்கி பார்த்துட்டு போறாரு. பிரதமரும் அதை தவிர்க்காமல் அவரை வந்து சந்திக்கிறாரு. இதுதான் இவங்களுக்கு மக்கள் மேல இருக்கிற அக்கறை அப்படின்னு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காருங்க. முதல்ல வந்து IMD கொடுத்த அந்த கணிப்புக்கு வருவோம். இவங்க என்ன, மழை எப்போ ஆரம்பிச்சது? 16 சாயங்காலமே ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? முன்னாடியே கிளைமேட் மாறிடுச்சு. 16 இருந்து மழை தொடங்கிருச்சு. 17 அடிச்ச மழை வந்து பேய் மழை அடிக்குது, காலையில இருந்து வெளுத்து வாங்குது. 17 யாரையும் போன் போட்டு ரீச் பண்ண முடியல நம்மளால, அந்த அளவுக்கு கொடூரமான மழை அங்க பெஞ்சிட்டு இருக்குது. சாவகாசமா 17 2 மணிக்கு வானிலை ஆய்வு மையம் சென்னையில இருக்கக்கூடிய ரீஜனல் மெட்ரலாஜிக்கல் சென்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெட் அலர்ட்னு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி என்னது? ஆரஞ்சு அலர்ட். நவம்பர் மாசம் கடைசியில சென்னையில ஒரு மழை பெஞ்சது ஞாபகம் இருக்கா? டிசம்பர் மழைக்கு முன்னாடியே. அந்த மழையில சென்னை ஸ்தம்பித்ததா? இல்ல, மறுநாளே வழக்கம் போல சென்னை இயங்கியது. அந்த மழை அன்று மாலையே வடிந்து போனது. அதற்கு பிறகு பெய்த மழை காலையில வடிந்து விட்டது. மறுநாள் கிளியர் ஆயிருச்சு. ஆரஞ்சு அலர்ட்டை இப்படி சமாளித்து விட முடியும். ஆனா ரெட் அலர்ட் அப்படின்றது வந்து 21 சென்டிமீட்டருக்கு மேல. மேலனா எவ்வளவு மேல? அது எவ்வளவு மேல வந்தாலும் அது ரெட் அலர்ட் தான். அதுக்கு மேல எங்கள்கிட்ட ப்ரெடிக்ஷன் கிடையாது, அதுக்கு மேல எங்கள்கிட்ட அலர்ட்டும் கிடையாது. இல்ல, ஆனா 12 சொல்லியாச்சு. என்ன சொன்னாங்க? மீண்டும் வந்து நிதியமைச்சர் சொல்றாரு, அதையும் அவரே சொன்னாரு. 12 என்ன சொன்னாங்கன்னு சொல்றாரு. 124 மில்லிமீட்டர் மழை பெய்யும், 124 மில்லிமீட்டர் பெய்யும்னு சொல்லிட்டோம். எங்க மில்லிமீட்டருக்கு சென்டிமீட்டருக்குமாங்க வித்தியாசம் தெரியாது? ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் போட்டுருவாங்க கணக்கு. 124 மில்லிமீட்டர் அப்படின்னா டிவைடட் பை 10 அப்படின்னு போட்டு ஒரு பூஜ்ஜியத்தை அடிச்சு கொடுத்து ஒரு புள்ளி வச்சு 12.4 சென்டிமீட்டர்னு அவன் கணக்கு சொல்லுவான். 12.4 சென்டிமீட்டர் எங்க இருக்கு? 102 சென்டிமீட்டர் எங்க இருக்கு? காயல்பட்டினத்துல அடிக்கிறது 100 சென்டிமீட்டருக்கு மேல ஒரு நாள்ல மழை பெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. பல இடங்கள்ல 90 சென்டிமீட்டருக்கு அதிகமா மழை பெஞ்சிருக்குன்றாங்க. இவங்க கொடுத்த 12 சென்டிமீட்டரை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? 12 சென்டிமீட்டர் மழை அப்படின்னா என்ன தெரியுமா? 3 மணி நேரத்துல தண்ணி தானா வடிஞ்சிரும். ஆனா அடிச்ச மழையில அத்தனை நீர்த்தேக்கங்களும் நிறைஞ்சு வழிஞ்சு, குளங்கள் உடைஞ்சு, கம்மாய் உடைஞ்சு, டேம் நிரம்பி வழியுது. அப்போ இந்த பேரிடரை கணித்ததா அப்படின்னா இல்ல. எப்ப கணிக்கிறாங்கன்னா, மழை வந்துட்டு இருக்கும் போதே பாருங்க பாருங்க வந்துகிட்டே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளோட்டத்தை காட்ட அதிநவீன வசதிகள் கொண்ட கருவிகள் வந்து இந்த சென்னை வானிலை. என்ன நவீன வசதி? டோப்ளர் ரேடார் வச்சிருக்காங்க. டோப்ளர் எவ்வளவு பெரிய கருவி தெரியுமா அப்படின்றாங்க. சரி, எவ்வளவு பெரிய கருவியா இருக்கட்டும், அந்த கருவி 5 வருஷமா என்ன லட்சணத்துல இருந்துச்சுன்னு சொல்லி IMD அதிகாரிகள் வெளிப்படையா சொல்லட்டும். 2018 அது சேதமடைய தொடங்கிருச்சு. எப்படி? அதுல உள்ள இருக்கக்கூடிய லூப்ரிகண்ட் தாரா மாறிடுச்சு. அதனுடைய லைன் ஆஃப் சைட்ல இருந்து எல்லா விஷயங்கள்லையும் பாதிப்பு ஏற்பட தொடங்கிருச்சு. அதனுடைய பேரிங்னா நம்ம இந்த ஃபேன்ல உள்ளுக்குள்ள ரவுண்டா பால்ராஸ் குண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேரிங் வந்து ஃபால்ட் ஆயிருச்சு அப்படின்ற பல சிக்கல்கள் இருக்கு. பேரிங் ஃபால்ட்டான ரேடாரை எப்படிங்க வச்சு ஓட்டுனீங்க அப்படின்னா 2022 வரைக்கும்
அப்பக்கப்ப சில சரி பண்ற வேலைகளை நாங்க பார்த்துப்போம், பட்டி டிங்கரிங் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி பட்டி டிங்கரிங்னு வேலை பார்த்து 2022 தான் இஸ்ரோ மொத்தம் பட்ஜெட் எவ்வளவு, அதுல அந்த IMD டைரக்டர் ஒன்று சொல்றாரு, பட்ஜெட்டை பத்தி நாங்க கவலையே படல, 30 லட்சம் ரூபாய் பட்ஜெட். 30 லட்சம்ன்றது ஒன்றிய அரசுக்கு ஒரு காசா? அவங்க IMDக்கு ஒதுக்குற தொகையே 200 கோடி பட்ஜெட்ல ஒதுக்குறாங்க. 200 கோடியில 30 லட்சம்ன்றது கொசுறு. 30 லட்சத்தை எடுத்து செலவு பண்றதுக்கு எங்களுக்கு யோசனை இல்லைன்றாங்க. ஓ, யோசிக்கவே செய்வீங்களா அப்படின்ற கேள்வியை நம்ம திருப்பி கேட்கலாம். ரைட் ஆஃப் மூலமா 10 லட்சம் கோடி 12 லட்சம் கோடி வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் எழுதி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அதை வெளிப்படையா நாடாளுமன்றத்திலே ஒத்துக்கிறாங்க. 30 லட்சத்தை வந்து பெரிய தொகையா வந்து நம்ம கணக்குல தலை எழுதுறாங்க. சரி, எழுதட்டும். சரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டா 2022 சரி பண்றாங்க. அது எப்ப? தமிழ்நாட்டில இருந்து MP சு வெங்கடேசன் கோரிக்கை வைக்கிறாரு, தயாநிதி மாறன் கோரிக்கை வைக்கிறாரு, முதலமைச்சர் MK ஸ்டாலின் கோரிக்கை வைக்கிறாரு, ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கு சென்னை RMCயை வந்து சரி பண்ணி கொடுங்க, அதை வந்து நவீனமயப்படுத்துங்கன்னு கடிதம் எழுதுறாரு. இவ்வளவுக்கும் பிறகுதான் 2022 அது சரி செய்து மீண்டும் புதிதாக்கப்பட்டு புத்தாக்கம் செய்யப்பட்டு திறக்கப்பட்டது. அப்ப 5 வருஷமா நீங்க தப்பா தான் ப்ரெடிக்ஷன் கொடுத்தீங்களா, அல்லது அதுல இருந்த டிஸ்கிரிபன்சி எவ்வளவுன்றத மக்களுக்கு வெளிப்படையா சொல்லணும். அதற்கு அடுத்து 2023 இப்ப கொடுத்திருக்கிற டேட்டா வச்சு பார்க்கும்போது ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மிஷினரின்றாங்க. என்ன ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்? 21 சென்டிமீட்டருக்கு மேல எவ்வளவு மழை வரும்னு கண்டுபிடிக்க தெரியல. சேட்டலைட் இமேஜ் சொல்ல முடியுமா எவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு வந்து முன்னாடியே கணித்து சென்டிமீட்டர் அளவோட சொல்ல முடியுமா? நேத்து சன் நியூஸ் விவாதத்துல கார்த்திகேயன் சார் ஒரு விஷயத்த சொன்னாரு. F1 ரேஸ்ன்னு ஒண்ணு நடக்குது. F1 ரேஸ்ல வந்து அவர் சொன்ன உதாரணம் என்னன்னா, இன்னும் 10 நிமிஷம் இன்னும் 20 நிமிஷத்துல அங்க ஒரு மழை வரப்போகுது, சூதானமா இருங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு மழை வரும், எப்படி வரும் அப்படின்றத இம்மீடியட்டா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பீஜிங்ல சைனாவில் வந்து ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு இல்லையா? சைனாவில் ஒலிம்பிக் நடந்த போது அவங்க வெதர் ஃபார்காஸ்டிங்க்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் எடுத்து பாருங்க. எங்க மழை வரும், எப்படி மழை வரும்ன்றதெல்லாம் முன்னரே கணித்து போட்டிகளை எப்படி பிரித்து நடத்துவது, எப்படி நடத்துறதுன்றதெல்லாம் முன்னாடியே திட்டமிட்டு நடத்தி இருக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை நம்ம நிர்மலா சீதாராமன் சொல்றாங்களே வெள்ளத்தை தவிர்க்கணும்னு, அவங்க புயலை தவிர்க்கணும்னு நினைச்சாங்க. யாரு? அமெரிக்கா. 1960 இப்போதைக்கு தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவில இருந்து வராத ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, வர்ற புயலை ஊதிருங்க, அது அந்த பக்கம் போயிடும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லலை. அப்படி ஊதுறதையும் அமெரிக்கா ட்ரை பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அந்த புயல்ல வந்து என்ன பிரச்சனை, அது மழையை வந்து ஓவரா கொட்டுது. அதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அந்த தண்ணியை உரைய வச்சுட்டோம் அப்படின்னா அது உறைபனியா கடல்ல உளுந்துரும், புயல் வீக் ஆயிரும், அந்த கிளவுடு வந்து வெயிட் ஆகி நகர முடியாம அங்கேயே வீக் ஆகி உள்ளுக்குள்ளேயே கிளவுட் பஸ் நடந்துக்கிடும், மல்டிபிள் ஐவால்ஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முயற்சி எடுத்து சோடியம் அயோடைடு சில்வர் அயோடைடுன்னு ஒன்ன தெளிக்கிறாங்க. எது மேல? கிளவுடு மேல தெளிக்கிறாங்க. தெளிச்சு அது என்னென்னமோ பண்றாங்க. இவங்க 1960 பண்ண ஒரு முயற்சியில இவங்க ஊதி விட்ட புயல் நேரா ஜார்ஜியால போய் அடிச்சு நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழப்பு, பல லட்சக்கணக்கான பேர் வாழ்வாதாரம் இழப்புன்னு பெரும் தாக்கமாயி போச்சு. அப்ப அமெரிக்கா தோல்வி அடைந்தது. ஆனா அமெரிக்காவுக்கு அதுல ஒரு வெற்றிகரமான தோல்வின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தமிழிசைக்கா சொல்ற மாதிரி வெற்றிகரமான தோல்வின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கள்ட்ட டேட்டா கிடைச்சிருச்சு. எப்படி புயல் வருது, அது எப்படி நகருது, அதனுடைய ஐவால்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, அதனுடைய ரிங் எப்படி ஆக்ட் ஆகுது, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப துல்லியமா அவங்களால டேட்டாவை அதுல இருந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சு. அந்த டேட்டாவை வச்சு அவங்க ப்ரெடிக்ஷன்ஸை கரெக்டா பண்ண முடியுது. ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வச்சுதான் நம்மளுடைய ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸையும் தீர்மானிக்க முடியும். சேட்டலைட் இமேஜிங் இருந்தாலும் சரி, இந்த இமேஜை எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? இப்படிப்பட்ட இமேஜ் இதுக்கு முன்னாடி வந்திருக்கா, அந்த இமேஜுக்கு என்ன மாதிரியான மழை வந்துச்சு கம்பேர் பண்ணி கம்பேரிட்டிவ் ஸ்டடியில இருந்து எம்பிரிக்கல் அனாலிசிஸ்ல இருந்து எல்லாமே அதை வச்சுதான் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ வந்து நம்ம தங்கத்தை உருக்குறப்ப தங்கம் வந்து மஞ்சள் கலர்ல வருது. திடீர்னு இன்னொரு தங்கத்தை உருக்குறப்ப பிரவுன் கலர்ல வருது. இன்னொரு தங்கத்தை உருக்குறப்ப கருப்பு கலர்ல வருது. கருப்பு கலர்ல அது வந்தா அது என்ன, மஞ்சள் கலர்ல வந்தா என்ன, அல்லது பிரவுன் கலர்ல வந்தா என்ன அப்படின்றது குறித்து தரவுகள் இருந்தா மட்டும்தான் புதுசா வர்றதை நம்ம முன் தயாரிப்போட அணுக முடியும். இப்படித்தான் மழை பெய்யறதும் கூட. இன்னும் பல உதாரணங்கள் சொல்லலாம். சோறு ஆக்கும் போது என்ன கலர்ல இருக்கு, அது என்ன அரிசின்றதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இப்படி எந்த விதமான ஹிஸ்டாரிக்கல் டேட்டானுடைய அக்யூரசியும் இல்லாம நம்ம கணித்து கொண்டிருப்பதுதான் நம்முடைய பெரிய சிக்கல். ரமணன் அவர்கள் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்தது. என்ன நடந்துச்சுன்னா, வெளிநாடுகள்ல இருந்து உதவிகள் கோருவது அப்படின்றதான் நடந்தது. ஆனா அதனுடைய பயன்பாடு என்னன்றது குறித்து விரிவான ஒரு வெள்ளை அறிக்கையை ஒன்றிய அரசு கொடுக்கணும். என்னென்ன டெக்னிக்ஸ் பயன்படுத்துறோன்றது குறித்து. நிர்மலா சீதாராமன் இதெல்லாம் தெரிஞ்சே போய் சொல்றாங்களா? தெரிஞ்சே போய் சொல்றாங்க இல்ல, அவங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதான்னு அவங்களுக்கே தெரியாது. நீங்க அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க.
பக்கத்துல இந்த பக்கம் 2 ஐஏஎஸ் ஆபீசர், இங்கிட்ட ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். யூ ப்ரொசீட். ஆமா, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ஒருத்தர், இவங்க பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒருத்தர், பேரிடர் மேலாண்மைக்கு தனியா ஒருத்தர்னு 3 பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அண்ணன்கள் நல்ல டேட்டா போட இதை ஃபைலா எடுத்துட்டு வந்துட்டாங்க. அம்மையார் பேச பேச ஒவ்வொரு கோப்பா உள்ள வருது. கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு பேசுறாங்க. வாங்குறத வாங்கிட்டு அவங்க வாசிக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து அந்த இடத்துல ப்ரிப்பேர் ஆகல அப்படின்றது தெரியுது. ஏன் ப்ரிப்பேர் ஆகாம வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. உள்ளபடியே மனதார்ந்த அக்கறையோட சொல்றேன். தமிழ்நாட்டுக்காரன்ற முறையில நான் சொல்றேன், தயவு செய்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. மாத்தி மாத்தி பேசாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, 19ஆம் தேதியே IMCT ஆய்வுக்கு போயிருச்சுன்றீங்க. ஓகே, ஒன்றிய குழு வந்து ஆய்வு செய்யறாங்க மழை வெள்ள பாதிப்புகள். 20ஆம் தேதி கிளம்பிட்டாங்கன்றீங்க. எங்க இருந்து கிளம்புனாங்க? 19ஆ 20ஆ? அதை முதல்ல தெளிவுபடுத்துங்க. 2வது, மாநில தேசிய பேரிடரை அறிவிக்க முடியாது. ஆமா, நேஷனல் டிசாஸ்டர்னு ஒரு டேர்ம் இல்ல. என்ன இருக்குன்னா கலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர்னு ஒண்ணு இருக்கு. அதை அறிவிக்கணும்ல. ஓகே, அப்படின்னா கலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர்னா ஒண்ணும் இல்ல, தீவிரத்தன்மையுடைய ஒரு இயற்கை பாதிப்பு அப்படின்றது தான். அப்படி இதை சொல்லி வந்து ஒன்றிய அரசு வந்து அறிவிக்கல. இப்ப வரைக்கும் அறிவிக்கல. கலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர்ன்றது அறிவிக்கிறதுக்கு வகை இருக்குது. அப்படி அறிவிக்கல. ஏன் அறிவிக்க மாட்டாங்க அப்படின்னா, அப்படி சொல்லிட்டா நம்ம நிதி கேட்கறதுக்கு நியாயம் வந்துடும். ஓகே, இவ்வளவு அவங்க சொல்றாங்களே SDRF மாநில அளவுல நீங்க பேரிடர்னு அறிவிச்சுக்கலாம், அப்படியே அறிவிச்சுக்கங்க. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கு அடுத்த வரி என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னாரு, 10% ஆஃப் தி ஆனுவல் அலோகேஷன் ஃபார் டிக்ளரிங் லோக்கல் லெவல் டிசாஸ்டர். லோக்கல் லெவல் டிசாஸ்டருக்கு 10% ஆஃப் SDRF. தமிழ்நாட்டுக்கு இந்த வருஷம் SDRF தொகை 900 crores, 900 கோடி. அவங்களே தானே சொன்னாங்க. இல்ல, அவங்க அதை எப்படி, நான் அந்த பிரஸ் மீட்டை பாக்குறப்ப எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, மத்திய அரசு தன் பணத்தில் இருந்து ஒரு 900 கோடி, இப்ப மிக்ஜாம் புயலுக்காக ஒரு 450 கோடியையும், அதற்கு பிறகு இந்த தூத்துக்குடி மழை வெள்ளம் வந்து வருவதற்கு முன்னாடியே இந்த பேரிடருக்காகவே ஒரு மீதமுள்ள தொகை 450 கோடி அப்படின்னு 900 கோடியை நாங்க முன்னதாகவே கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதை பார்க்குற பார்வையாளர்களுக்கு மத்திய அரசு வந்து தன் பங்கை முன்னாடியே செஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தோற்றம் தான் ஏற்படுத்துச்சு. அதை தெளிவுபடுத்துங்க. அதாவது என் உண்டியல் காசை எனக்கே கொடுத்துட்டு சாமி கொடுத்த மாதிரி பேசுறது அப்படின்றதுதான் இதுல இருக்கிற பிரச்சனை. ஓகே, இல்ல இதுல ஒரு டிஃபரன்ஸ் இல்லையா? மாநிலங்களோட வரி தான் பணம் அப்படின்றது ஒரு வாதம். ஆனா இவங்க சொல்ற 900 கோடின்றது என்னது? SDRFன்னு ஒண்ணு இருக்கு. நான் கொஞ்சம் பொறுமையாவே சொல்றேன். ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட். இந்த SDRFக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டின் தொடக்கத்திலேயே ஒதுக்கப்பட்டு விட்டது. எப்படி ஒதுக்கப்பட்டதுன்னா, 15வது நிதிக்குழு ஒரு பரிந்துரை கொடுக்குது. அந்த பரிந்துரையின்படி SDRF அப்படின்றதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணணும் அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதன்படி 2021-22, 22-23, 23-24, 24-25, 25-26 இப்படி 5 நிதி ஆண்டுகளுக்கு எவ்வளவு அலோகேஷன் கொடுக்கணும்னு அவனே டேபிள் போட்டுட்டான். மொத்த நிதி எவ்வளவு, அதை 28 மாநிலங்களுக்கு பிரிக்கும் போது எவ்வளவு, அதை ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஸ்பிளிட் அப் பண்ணும் போது எவ்வளவுன்னு ப்ரீ டிட்டர்மைன்ட் அமௌண்ட். அது நமக்கு கொடுத்தே தீர வேண்டிய தொகை. ஏன் கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னா, மாநில அரசுகளுக்கு பொறுப்பு இருக்கு, ஆனா பணம் இல்லை. பணம் இல்லாததுனால 15வது நிதிக்குழு சாப்டர் 8ல என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசுகளுக்கு போதிய நிதி ஆதாரம் இல்லாத காரணத்தால் அவர்கள் உலக அமைப்புகளிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அப்படி கையேந்த வேண்டும்னாலும் ஒன்றிய அரசின் அனுமதியோடு கையேந்த வேண்டும். ஒன்றிய அரசு அனுமதிக்குமானா அதுக்கும் நீங்க GDPன்னு ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு இத்தனை % மேல வாங்கக்கூடாதுன்னு கட்டையை போடுறீங்க. அப்போ நீங்க கூடுதல் நிதி ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த நிதி ஒதுக்க சொன்னதே. இப்போ வந்து இது மாநில அரசுக்கு உரிய தொகையாக, உரிமை தொகையாக ஒதுக்கப்பட்ட தொகை. ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துடணும். ஆமா, இப்ப வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல. வெள்ள நிவாரணம்ன்ற பேர்ல வெள்ள நிவாரணத்தை முன்னிட்டு இந்த மாதத்தின் 1000 ரூபாயை 2ஆம் தேதிக்கு பதிலாக 1ஆம் தேதியே நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க? அது யோக்கிய செயலா? அப்படிதான் இதுவும். இந்த டிசம்பர் மாசம் இவங்க ஒதுக்கியே தீரணும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கணும். ஓகே, அப்போ மத்திய அரசு NDRF அவங்களுடைய தேசிய பேரிடர் மேலாண்மை அந்த அமைப்புல இருந்து ஏதாவது நமக்கு கிடைச்சதா? அப்படி கேட்டோம்னா தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ என்கிட்ட என்ன சொன்ன? பணம் என்ற சொன்னேன். எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு இங்க, அதானே இது அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை இருக்கு. ஓகே, பணம் சொன்னோம்,
கேட்டோம் கொடுத்துட்டோம். அந்த பணம் நமக்கு ஆல்ரெடி வர வேண்டிய தொகை தான். ஆனா ஒன்றிய அரசு அவங்க கையில இருந்து இந்த பேரிடருக்கு ₹1 கூட தரல, ₹1 கூட ஒதுக்கல. NDRF நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து ஃபண்டு ஒதுக்கணும் அப்படின்னா அதுக்கு 3 வகையான ஆய்வு நடைபெறும், அதற்கு பிறகுதான் வரும். நான் என்ன கேட்கிறேன், குஜராத்துக்கு மட்டும் ஆய்வுகள்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே மோடி அவர்கள் நேரடியா பார்வையிட போய் என்ன சொல்றாரு, உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்சத்தை எதுல இருந்து தர்றேன், பிரதமரின் நிவாரண நிதியில இருந்து நான் தர்றேன், 1000 கோடி ஒதுக்குறேன், எதுல இருந்து, தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியில இருந்து நான் ஒதுக்குறேன். அந்த காசு எங்க? அதே மாதிரி காசு இங்க ஒதுக்கணும்ல. ஓகே, மழை வந்த உடனே அங்க போய் அறிவிக்கிறாங்க. ஆமா ஆமா, ஆய்வெல்லாம் பண்ணல. IMCT, ஹை லெவல் கமிட்டி, எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி எதுவுமே போகல, அவரா அறிவிக்கிறாரு. அப்படி ஒரு அறிவிப்பு இங்க கொடுத்துருக்கீங்களா? நீங்க தமிழ்நாட்டுக்காரர் தானே, கேட்டு வாங்கி கொடுங்களேன். கட்சிக்காரங்க போன் போட்டு சொன்னாங்க, அதனால நான் வந்தேன். இது அவர் வச்சிருக்கிற அந்த பொறுப்புக்கு எவ்வளவு பெரிய களங்கம் தெரியுமா? அமைச்சர் எப்படி டெசிஷன் எடுக்கணும்? அந்த கேபினட் செக்ரட்டரி முடிவு சொல்லுவாரு, அல்லது கீழே இருக்கக்கூடிய துறை செயலாளர்கள் பிரின்சிபல் செக்ரட்டரிஸ்ட ஆலோசிச்சு முடிவு எடுக்கணும். கட்சிக்காரங்க கால் பண்ணாங்க உடனே நான் இந்த திட்டத்தை அறிவிச்சிட்டேன்னு சொன்னா சும்மா விடுவீங்களா? நீங்க மட்டும் எப்படி கட்சிக்காரங்க கால் பண்ணாங்க பிளைட் அனுப்புறேன்றீங்க, என் கட்சிக்காரன் முந்தின நாள் நைட்டு கால் பண்ணலையா? 16ஆம் தேதி அம்மா ஆரஞ்சு அலர்ட்னு நம்ம ஏமாத்திட்டாங்க, ரெட் அலர்ட்டோட தாண்டி பெஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கே ரெட் அலர்ட்டை தாண்டி போச்சு, நாளைக்கு வேற ஏதாவது அலர்ட் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கட்சிக்காரன் முந்தின நாள் கால் பண்ணலையா? அப்ப பச்சையா பொய் சொல்லக்கூடாது. நிதியமைச்சராக இருந்து கொண்டு இப்படியான பொய்களை நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்வதை அவர் இதை தவிர்த்திடணும். இப்படி பொய் சொல்றதை தவிர்க்கணும். வெங்காயம் பூண்டு தவிர்க்கிறது இருக்கட்டும், இந்த பொய் சொல்றதை முதல்ல தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுல ஒரே ஒரு விஷயம் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல இந்த இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் எந்த விதமான வகையுமே இல்லைன்றாங்க. சென்னையில மழை பெஞ்சது இல்ல, 3ஆவது நாளே முதலமைச்சர் அறிவிப்பு கொடுத்தாரு. என்ன அறிவிப்பு கொடுத்தாரு? இங்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு தனியான முகாம்கள் நடைபெறும், அந்த முகாம்களின் மூலமாக இன்சூரன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கிறாருல. இந்த மாதிரி நீங்க ஏதாவது அறிவிச்சிருக்கீங்களா? இன்னொன்னு சொல்றேன், இவங்க 4000 கோடிக்கு கணக்கு கேட்கறாங்கல்ல, 1,81,000 கோடிக்கு முதல்ல கணக்கு கொடுங்க. ஓகே, என்ன அந்த 1,81,000 கோடி? ஸ்மார்ட் சிட்டின்னு இந்தியா முழுக்க 100 சிட்டிஸ் அறிவிச்சாங்க தெரியுமா? அந்த 100ல தமிழ்நாட்டுக்கு 12 ஸ்மார்ட் சிட்டிஸ் இருக்கு. சென்னை ஸ்மார்ட் சிட்டி, சென்னை மட்டும் இல்ல, தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி, திருநெல்வேலி ஸ்மார்ட் சிட்டி. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே நடத்தி முடிக்கப்பட்ட பணிகள்ல 2023 வெளியாகி இருக்கக்கூடிய பட்டியலை எடுத்து பார்த்தோம்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னை இதுல எல்லாம் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்ஸ் 2.0, ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்ஸ் 3.0 அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்க ஏன் ஸ்ட்ராங் வாட்டர் எல்லாம் உள்ள அறிவிக்கிறாங்க? ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே எடுத்துக்கிட்டோம்னா கிளைமேட் ஸ்மார்ட் சிட்டி, அதுக்கு பேரே கிளைமேட் ஸ்மார்ட் சிட்டி. ஏன் கிளைமேட் ஸ்மார்ட் சிட்டினா, இயற்கை பேரிடர் அதிகமாயிருச்சு, அதை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும், ஆகையினாலே டிசாஸ்டர் ரெசிலியன்ட் சிட்டிஸா இதை அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த திட்டத்தை தொடங்குறாங்க. இந்த திட்டத்தின் முக்கியமான கூறுகள்ல பேரிடர்களை தாங்கும் திறன் எங்க தாங்குச்சு? தண்ணில முங்கிருச்சே. இல்ல, அதுக்குதான் அவங்க சொல்றாங்களே, இப்ப 4000 கோடி செலவு பண்ணி இருக்கிறோம், 92% முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்களோட அமைச்சர் சொல்றாரு. ஆனா மழை வந்த பிறகு, மிக்ஜாம் புயல் வந்த பிறகு 42% தான் பணிகள் முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப எவ்வளவு நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? நான் என்ன சொல்றேன், எவ்வளவு பணிகள் 2015 இருந்து எந்த பாடத்தையும், 2015 மழை வெள்ளத்தில இருந்து தமிழ்நாடு அரசு எந்த ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை, அதுக்கு இதுவே உதாரணம் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. ரைட், 4000 கோடி முதல்ல நீங்க கொடுக்கல. 4000 கோடி பல்வேறு அமைப்புகள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு கடனாக பெறப்பட்ட தொகை. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கினுடைய நிதி அதில் இருக்கிறது. இது எல்லாம் வட்டி சேர்த்து கட்ட வேண்டிய விஷயங்கள். அப்போ 4000 கோடியை ஒன்றிய அரசு தன்னுடைய கஜானாவிலிருந்து எடுத்து கொடுத்து விடவில்லை கணக்கு கேட்பதற்கு. அந்த கணக்குகள் எல்லாம் ஏற்கனவே, இது தனிப்பட்ட ப்ராஜெக்ட் இல்லை, இந்த ப்ராஜெக்டுக்கு ஏற்கனவே எல்லாத்துக்கும் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த திட்ட அறிக்கையின் அடிப்படையில தான் தொடர்ந்து செயல்பாடுகள் நடைபெறுகிறது. இவங்க முன்னாடியே வேலையை முடிச்சிருக்கணும், 42 தான் முடிச்சிருக்காங்க, இவங்க பக்கம் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஸ்மார்ட் சிட்டி 2023 முடிக்கணும், 23 முடிக்க முடியலன்னு 24க்கு ஏன் எக்ஸ்டெண்ட் பண்றீங்க? ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க? அப்போ திட்ட பணிகள்ல ஏற்படக்கூடிய தொய்வு என்பது பல்வேறு காரணங்களால் நடைபெறும். ஒரு வருஷம் முழுக்க மழை பெய்யாமலே இருந்துச்சுன்னா சென்னையில ஒரே வருஷத்துல போட்டு முடிச்சிடலாம். அப்படி இருக்கா? 6 மாசத்துக்கு ஒருக்க மழை கொட்டி தீக்குது, போட்ட அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வீணா போகுது. சிமெண்ட் கலவை இன்னைக்கு பூசிட்டு போறோம், நாளைக்கு அடிக்குது மழை, எதிர்பாராத மழை அடிக்குது, எதிர்பாராத ஒரு பிரச்சனை அங்க நடக்குது அப்படின்னா அது பூரா வீணா போயிருது. அப்ப திட்டப்பணிகள் ஏற்படுவதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆரம்பிக்கப்பட்ட பணிகள்ல பெரும்பான்மையா 90% முடிஞ்சிருச்சு,
அப்படின்றது. இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம், வடபழனி சாலிகிராமம் பகுதி எடுத்துக்கங்க. அங்க வந்து ஆரம்பிக்கப்பட்ட பணிகள் வந்து 99% முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு சில இடங்கள்ல மட்டும் டியூ டு டிராபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சில விஷயங்களை பண்ண முடியல. இப்படி பல்வேறு காரணங்களால சில நெருக்கடிகள் இருக்கு, அங்கங்க அது நிக்குது. அதை தொடர்ந்து பண்றாங்க. 92%னா 92% செலவழிச்சிட்டோம், எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்றதெல்லாம் குறித்து அது அரசு கணக்கு சொல்லட்டும். முதல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் கொடுத்த பணம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுக்கு அவர் கணக்கு சொல்லட்டும். 4000 கோடி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து நான் அள்ளி கொடுத்துட்டேங்க, பட்ஜெட்ல இப்படி 4000 கோடி நான் அலோகேட் பண்ணிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேபிள்ல இருக்கிற பட்ஜெட்டை அவங்க முதல்ல ஓப்பன் பண்ணி காட்டட்டும். அதே அவங்க பார்த்துருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. அப்போ மறுபடியும் வந்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை அவரு சொல்லக்கூடாது. அடுத்ததா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை நான் ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னா, ஏற்கனவே 2021 இந்த ஆட்சி வந்த பிறகு மாம்பழத்துல போய் பார்த்தாங்க. மாம்பழம் எவ்வளவு பாஷான ஏரியான்றது ஊரறிந்த உண்மை. தமிழ்நாட்டுக்கு சமூக நீதி அரசியல், சாதி அரசியல்னா என்னன்னே தெரியாதவனுக்கு கூட மேற்கு மாம்பழம்னா என்னன்னு தெரியும், டி நகர் பக்கம்னா என்னன்னு தெரியும். அங்க போய் பாக்குறாங்க, ஒரு சாக்கடை தோண்டி இருக்கிறாங்க. தோண்டினதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி அதிலே போட்டு மூடிட்டாங்க, சாக்கடை கட்டினதா கணக்கு எழுதிட்டாங்க. எதுக்கு தோண்டுவானேன்னு, அதுல எதுக்கு மறுபடியும் மண்ணை போட்டு மூடுவானே, இதை பண்றது யாரு? ஸ்மார்ட் சிட்டி. ஸ்மார்ட் சிட்டிக்கு 3 லெவல் ஆஃப் மானிட்டரிங், முழுக்க முழுக்க மத்திய அரசு, அரசு பேர் 3 வகையான மானிட்டரிங் இருக்கு. என்னென்ன? சிட்டி லெவல் மானிட்டரிங், ஸ்டேட் லெவல் மானிட்டரிங், நேஷனல் லெவல் மானிட்டரிங். சரி, சிட்டி தப்பு பண்ணிருச்சு, ஸ்டேட் தப்பு பண்ணிருச்சு, சென்ட்ரல் லெவல் மானிட்டரிங் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அறிவித்த 12 தமிழ்நாட்டுக்கான 12 ஸ்மார்ட் சிட்டில 4 ஸ்மார்ட் சிட்டி, 3 ஸ்மார்ட் சிட்டி தண்ணியில முங்கி போய் கிடைக்க. அசஸ்மெண்ட்டுக்கு வாங்க, உங்க ஸ்மார்ட் சிட்டியினுடைய லட்சணம் என்னன்றதை நீங்களே பாருங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் இதை வந்து வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். சைனால இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஸ்பாஞ்சி சிட்டி அப்படின்னு ஒண்ணு கட்டினாங்க. ஜூலை மாசம் அவங்க ஊர்லயே என்ன எழுதுறாங்கன்னா, ஸ்பாஞ்சி சிட்டி வந்து வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பாக நம்மை வைத்துக் கொள்ளும் எழுதுறாங்க. அடிக்குது ஜூலை இறுதியில அடிக்குது மழை. ஆகஸ்ட் மாசம் ஸ்பாஞ்ச் சிட்டி இவ்வளவு பெரிய பேரிடரை தாங்குவதற்காக கட்டப்பட்டது அல்லன்னு அவன் பின்வாங்குறான். ஏங்க, நம்மளை விட எத்தனை மடங்கு பொருளாதாரத்துல வலிமையான நாடு அது. அதனுடைய நிலைமை இதுதான். அப்போ உலகம் முழுக்க நடக்கக்கூடிய லூட்டிங் இது. ஸ்மார்ட் சிட்டி, ஸ்பாஞ்சி சிட்டி அப்படின்ற பேர்ல உலகம் முழுக்க லூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு லூட்டிங் இந்த 1,81,000 கோடியில நடந்திருக்கா நடக்கலையான்றத முதல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெள்ளையறிக்கை கொடுக்கட்டும். இதுக்கு சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரி, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட்ன்றது தான் 2015 இது தொடங்கப்பட்டது. அப்போ ஹர்தீப் சிங் பூரி அப்படின்றவர் தான் அதனுடைய மினிஸ்டர். இந்தியாவிலேயே நீண்ட காலமா அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டரா இருக்கிறவர் அவர் தான். ஏன் அவர் நீண்ட காலமா அதே துறையில இருக்கிறாரு? ஏன் அந்த துறையின் கீழே ஸ்மார்ட் சிட்டி செயல்படுத்தப்படுது? இது குறித்து வெளிப்படையா முதல்ல ஒன்றிய அரசு அறிவிக்கட்டும், பிறகு தமிழ்நாடு அரசினுடைய கணக்கை சொல்லட்டும். பாடம் கத்துக்கிறத பத்தி பேசுறாங்கல்ல, 2015 நித்தி ஆயோக் யாரோடது? ஒன்றிய அரசோடது. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லவா? 2015 வெள்ளத்துல 500க்கும் அதிகமானோர் செத்து போனாங்கன்னு எழுதியிருக்கிறாங்க. 2015 அபிஷியல் ரெக்கார்டு, அவங்க சொல்ற ரெக்கார்டு. அன்அபிஷியலா 700க்கும் அதிகமானோர் இறந்திருக்கிறாங்கன்னு மக்கள் மத்தியில குற்றச்சாட்டு. அதில் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க முடியாம இன்னைக்கும் பல பேர் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு அப்படியான ஒரு நிலை இருந்ததா? ஏன் இல்ல? மின்சாரம் உடனடியாக தடுக்கப்பட்டது. மின்சாரம் பாய்ந்திருந்தால் எத்தனை இடங்கள்ல போஸ்ட் மரம் சாஞ்சிருக்கு. சாய்ந்த போஸ்ட் மரங்கள்ல இருந்து பாயக்கூடிய மின்சாரம் யாரை தாக்கும், யார் உயிரை கொல்லும்? மின்சாரம் ஏன் கொடுக்கலன்னு அதிமுக ஆட்சி கேக்குது. அதிமுக ஆட்சியே இருந்திருந்தாலும் மின்சாரத்தை தடுக்கத்தான் செய்திருக்க. பத்திரிகையாளர்களும் கேட்கிறாங்க. யார் கேட்டாலும் சரி, மின்சாரத்தை தடுத்து நிறுத்துவதுதான் சரியான நடவடிக்கை. நம்ம மட்டும் இல்ல, டெக்சாஸிலிருந்து, சைனாவிலிருந்து ஒன்னும் இல்ல. இப்ப பாருங்க, சைனா மேனேஜர்ஸ் ஃபிளட் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல போடலாம். அதுல வரக்கூடிய லிங்க் எல்லாம் பாருங்க, தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கு. எப்ப? முந்தானத்து வரைக்கும் மிதந்துகிட்டு இருக்கு தண்ணியில பல நகரங்கள். அமெரிக்காவுல நகரங்கள் மிதந்துகிட்டு இருக்குது. இப்ப பெஞ்சுகிட்டு இருக்குது மழை அங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இங்க வந்து நீ என்ன பண்ணிட்ட, நீ எப்படி கிழிச்சிட்ட அப்படின்னு. அப்போ பேரிடரை தடுக்க முடியாது. இது வந்து காமன். இதுக்கு வந்து மத்திய அரசு குற்றம் சாட்டுறது, மாநில அரசு குற்றம் சாட்டுறதுன்றது இது ஒன்றிய அரசு செய்யக்கூடிய பிரச்சனைகள்ல ஒண்ணு. இதை எதிர்கொள்வதற்கு ஒரு ஒருங்கிணைந்த வேலை திட்டம் இருக்கணும். அப்படியான வேலை திட்டம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? போய் கூசாம பேசுறீங்க யார்கிட்ட? ஆளுநர் மாளிகையில் உட்காந்து என்ன சொல்றீங்க? ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்னு. சரி, மாநில அரசு ஒருங்கிணைக்கல. ஐஎம்டி அறிக்கை கொடுத்தது ஓப்பன் ஃபோரம்ல தானே கொடுத்துச்சு. தனியா ஸ்டாலினுக்கு மட்டும் சார் மழை வரப்போகுது இப்படிலாம் சொல்லல, வெளிப்படையா தானே விட்டாங்க. ட்வீட்ல தானே கொடுத்துருக்குறாங்க. நிர்மலா சீதாராமன் பார்க்கலையா? அமித்ஷா பார்க்கலையா? மோடி பார்க்கலையா? ஐயையோ, என் ஊர்ல இப்படி ஒரு மழையா? அவங்க சென்னை தானே, மயிலாப்பூர் தானே, அவங்க ஊர்ல மழை பெய்ய போகுதுன்னு அவங்க பார்த்துருக்க மாட்டாங்களா? இவ்வளவு பெரிய மழை பெய்ய போகுது எனக்கு நல்லா தெரியும். நான் 2015 இங்க வந்திருக்கேன்றாங்களே, எனக்கு நல்லா தெரியும். உடனடியா NDRF போங்க,
ஸ்டாலின் கேட்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க, அவர் நம்ம போனா ஏத்துக்கிடுவாரு. அந்த பிரஸ் மீட்ல நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் டெல்லியில இருக்கிறாரு, இண்டி அலையன்ஸ்ல அந்த கூட்டத்தில் இருக்கிறாரு, அமைச்சர்களும் அங்க போகல, இவங்க எல்லாரும் போறதுக்கு முன்னாடியே என்டிஆர்எஃப் வந்து அங்க போயிருச்சு, மீட்பு பணிகள்ல ஹெலிகாப்டரோட போய் நின்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு செய்யறாங்க. இது வரைக்கும் எத்தனை என்டிஆர்எஃப் பட்டாலியன் சிஎம் போறதுக்கு முன்னாடின்றதை தாண்டி அமைச்சர்கள் போறதுக்கு முன்னாடின்னு தான் அவங்க சொன்னாங்க. அமைச்சர்கள் போறதுக்கு முன்னாடி எத்தனை என்டிஆர்எஃப் டீமு அங்க போயிருக்குது, எத்தனை ஆர்மி டீமு அங்க போயிருக்குது அப்படின்றத வந்து அவர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இது உண்மைக்கு மாறான ஒரு தகவலாக இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு நேரடியாக போறாரு. புயல் 17 அடிக்குது இல்லையா, 16ஆம் தேதியே மழை தொடங்கிருச்சு. கொட்டும் மழையில அங்க வந்து நதிநீர் இணைப்பு திட்டம் ஒன்று தொடங்கப்படுகிறது. அதை முடிச்சுட்டு உடனடியா போய் அங்க பார்வையிடுறாரு. எல்லா பகுதிகளிலையும் பாதுகாப்பு பணிகள் எவ்வளவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, மீட்பு பணிகளுக்கு எவ்வளவு தயார் நிலையில் நாம இருக்கிறோம் அப்படின்றத அவர் பார்வையிட்டு இருக்கிறார். அமைச்சர் மனோ தங்கராஜ் அந்த அந்த பகுதியினுடைய பொறுப்பு அமைச்சராக அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. நேரடியா போறாரு, என்னென்ன நடக்குதுன்றத ஆய்வு பண்றாரு. சஸ்பெண்டட் எம்பி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் நேரடியா போறாரு, களத்துல நிக்கிறாரு. மழை பெஞ்ச உடனே இவங்க என்ன கேட்கிறாங்க, பப்ளிசிட்டி ஸ்டண்டான்னு கேட்கிறாங்க. இவ்வளவு பேரு தன்னுடைய ப்ரொஃபைல்ல போட்டோ போடும் போதே அவங்க போகலன்னு பொய் சொல்றீங்களே, ஒருவேளை போட்டோ போடாம இருந்திருந்தா எவ்வளவு பொய் சொல்லுவீங்க? இப்ப கீழ்நிலையில இப்ப இந்த ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் அப்படின்றவங்க எல்லாம் இப்படியான பொய்களை சொல்வது வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு நிதி அமைச்சரு இப்படி ஒரு கூசாம ஒரு பொய்ய சொல்றாங்கன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் அப்படி சொல்லிதான் உட்கார வச்சிருப்பாங்க, யாரும் வரல மேடம்னு சொல்லி நம்ப வச்சிருப்பாங்க. இப்ப உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கீழே இருக்கிற ஆட்களை பிடிச்சு ஏன்பா இப்படி பொய் சொன்னீங்க அப்படின்னு கேட்கணும். அதாவது பொய் செய்தி வந்து ஜனநாயகவாதிகளை மட்டுமல்ல, பொய் செய்தி ஒரு கட்டத்தில் பாசிஸ்டுகளையும் பாதிக்கும். அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களை இப்போது அந்த பொய் பாதித்திருக்கிறது அப்படின்றத அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப இன்னொரு விஷயத்த அந்த பேட்டியினுடைய அந்த பிரஸ் மீட்டினுடைய இறுதியில் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லிருக்கிறாங்க. என்னன்னா 6000 நிவாரணம், அந்த நிவாரணத்தை ஏன் நீங்க வந்து நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதனுடைய துணை கேள்வியா நான் ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இங்க அந்த ஒன்றிய அரசு வந்து 10,000 ரூபாய் வந்து மக்களுக்கு தர சொன்னாங்க. ஆனா இங்க திமுக கவர்மெண்ட் வந்து அதுல 4000 கைய வச்சுட்டு 6000 தான் உங்களுக்கு தர்றாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில பாஜகவினர் வந்து பிரச்சாரம் பண்றாங்க. நிதியமைச்சர் சொல்றது, இங்க இருக்கிற பாஜக காரங்க சொல்றதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல இங்க இருக்கிற பாஜக காரங்க சொல்றதுக்கு வருவோம். 10,000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க, 10,000 ரூபாய் கொடுக்க சொன்னாங்க. சரி கணக்கு காட்டியா அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடைக்கு 2500, உடைமைக்கு 2500, அதையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. சார், மாநிலத்துல ஒரு பேரிடர் வந்துருச்சுன்னா நிவாரணமா அவங்க கொடுக்க சொல்ற தொகை ஒரு குடும்பத்துக்கு 2 பேருக்கு கொடுக்கலாம். சரி, ஒரு ஆளுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்என்ஆர்ஏகா, அதாவது மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, அதுல ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? தமிழ்நாட்டுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகை எவ்வளவு? 294. 294 × 2 எவ்வளவு? 588 ரூபா வருமா? 588 ரூபா தான் கிரேஷியஸ் ரிலீஃப். மனிதாபிமான அடிப்படையில் வாழ்வாதாரம் இழந்தவர்களுக்கு ஒன்றிய அரசு அளிக்க சொல்லும் தொகை 588 ரூபா தான். உடைக்கு 2500, அவங்களுடைய உடைமைகளுக்கு அதாவது பொருட்களுக்கு யூட்டன்சில்ஸுக்கு 2500, இந்த 5000. அப்ப இவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய வகையறையே. தமிழ்நாடு அரசு 6000 ரூபாய் கொடுக்குது. இப்ப இது இவங்க என்ன சொல்றாங்க, வச்சிருக்கிற வரையறைகளை தாண்டி தான் தமிழ்நாடு அரசு கொடுக்குது. இந்த பணம்ன்றது யாருடைய பணம்? இந்த 6000 ரூபாய். இந்த 6000 ரூபான்றது SDRFல இருந்து தான் கொடுக்கப்படுகிறது. அது மாநில அரசினுடைய பங்கு தொகை. மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய தொகை அது. அந்த கொடுக்க வேண்டிய தொகையிலிருந்து எப்படி செலவழிக்க வேண்டும் அப்படின்றத ஏற்கனவே பட்டியல் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுது. ஆடுகள் பலியானது, மாடுகள் பலியானது, அல்லது வீடுகள் இடிந்தது, இப்படி எல்லாவற்றுக்கும் ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அளவை விட அதிகமாகத்தான் தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கிறது. ஓகே, ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொல்றாரு, ஜன்தன் அக்கௌண்ட்ல போடுங்க அப்படின்றாரு. எல்லாருக்கும் உங்கள்கிட்ட ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கா ப்ரோ? உங்கள்கிட்ட ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கா? நீங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்டீங்களா இல்லையா? சென்னைக்காரர் தானே, நானும் சென்னை தான். என்கிட்ட ஜன்தன் அக்கௌண்ட் கிடையாது. ஏன்னா நம்ம போனோம்னா நம்மளுக்கு ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியே தரமாட்டாங்க. நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் இருக்குது, மந்த்லி இது இருக்குது, எவ்வளவு சம்பளம் வருது அப்படின்ற கணக்கு இருக்குது. அப்படின்றதுனால நம்மளை வந்து ஓப்பனே பண்ண விட மாட்டாங்க. அப்ப இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டான்னு அவர் சொல்றாரான்னு எனக்கு தெரியல. மக்கள் மீது இவ்வளவு அக்கறை இல்லாத ஒரு வார்த்தையை ஒன்றிய நிதியமைச்சர் பேசவே கூடாது. கூடுதலா அக்கௌண்ட்ல போடுங்கன்றாங்கல்ல, நான் என்ன கேட்கிறேன், சரி போட்டுருவோம். ஜன்தன் அக்கௌண்ட் இல்லை, எந்த அக்கௌண்டா இருந்தாலும் என்ன, பேங்க்ல போட்டுடலாம். சரி, இன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு,
எத்தனை ஏடிஎம் பாதிக்கப்பட்டிருக்கு? சென்னையில எல்லா ஏடிஎம் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சா? மழை பெஞ்சிட்டு இருந்தப்ப ஒரு வாரம் ஆச்சுல. ஆனா 4வது நாளே நிவாரண பணிகள் தொடங்கிருச்சுல்ல மாநில அரசு. இப்ப இன்னைக்கு தொடங்கிருச்சு. எங்க நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் இன்னைக்கு தொடங்கிருச்சு. ஏடிஎம் எல்லாம் முழுமையா இயங்க ஆரம்பிச்சிருச்சா? முதல்ல ஏடிஎம் கார்டு எல்லார்ட்டையும் பத்திரமா இருக்கா? இல்லையே. பணத்தை போய் நிரப்புறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்களா வாசல்ல, பேங்க் வாசல்ல? இல்லையே சார். பேரிடர் காலத்துல மக்களுக்கு பேங்க்ல பணம் போய் எடுக்க முடியாதுன்றதுனால கையில பணம் வேணும்ன்றதுனாலதான் கையில கொடுக்குறோம். அந்த அடிப்படையான புரிதல் கூட இல்லாம ஏடிஎம் பாதிக்கப்பட்டிருக்கு. எத்தனை ஒண்ணும் இல்ல, வீட்டுல ஏசி எவ்வளவு பேரு எல்லா உடமையும் இழந்திருக்கிறாங்க. பர்ஸை போய் தேடிட்டு இருக்க முடியுமா? ஏடிஎம் கார்டு எங்க வச்சிருந்தோம்னு முதல்ல ஞாபகம் இருக்குமா? இல்ல, ரெண்டாவது அந்த மினிமம் பேலன்ஸ்ன்ற அது அடுத்து வர்றேன். முதல்ல இது. ரெண்டாவது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதானிக்கு எல்லாத்தையும் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன் இதை பூரா வங்கிக்கு கொண்டு வர சொல்றாங்கன்னு நான் சொல்றேன். இவங்க கொடுக்குற மாதிரி கொடுக்கறது, எடுக்கிற மாதிரி எடுக்கிறதுன்றது இதுதான். அப்படி வச்சு இப்படி எடுத்துடுறது. இப்ப நீ பேங்க்ல போட்டனா ஏற்கனவே எத்தனை இப்ப 900 கோடி இருக்குதா? இப்ப இதுல ஒரு 300 கோடியோ அல்லது 400 கோடியோ அந்த நிவாரண பணிகளுக்கு செலவாகுதுன்னு வைங்க, போய் கொடுக்கறது. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இவ்வளவும் போகுது அப்படின்னா இதுல ஒரு 100 கோடியை டப்புன்னு உருவிடலாம். இதுல மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் இல்லை அப்படின்னு சொல்லி யார் மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்க போறா? எவ்வளவோ பேரு மாத வருமானம் இல்லாம இந்த ஆட்சியினுடைய அவல நிலை காரணமாக வேலைக்கு போறவங்களாலே மெயின்டைன் பண்ண முடியறது இல்ல. 1 லட்ச ரூபா மாசம் சம்பாதிக்கிறவனாலே மெயின்டைன் பண்ண முடியல. அப்படி இருக்குது நாட்டோட பொருளாதாரம். ஜட்டி வாங்க முடியாம, பிரஷ் வாங்க முடியாம. நான் சொல்லல, 2015 இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பொருளாதார ஆய்வறிஞர்கள். பொருளாதாரத்தை அந்த லட்சணத்துல வச்சிருக்கிறதுனாலதான் பேங்க்குக்கு காசு வேணும், அதானிக்கு காசு கொடுக்கணும், அதானிக்கு ரைட் ஆஃப் பண்ணணும். அப்ப நம்ம தான் காசு போடணும். அப்படி காசு போடுங்கன்றதுனாலதான் இப்படி கேட்கிறாரான்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். ஜன்தன் அக்கௌண்ட் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஜன்தன் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு அப்ப காசு கொடுக்க வேண்டாம்னு சொல்றாரா? 10,000 கொடுன்னு உங்க மாநில தலைவர் சொல்றாரு. ஜன்தன் இல்லாதவனுக்கு கொடுக்காதன்னு நீங்க சொல்றீங்களே, இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அப்போ இந்த பிரஸ் மீட் முழுக்கவே எதற்காக இத்தனை பொய்களை ஒரு ஒன்றிய நிதியமைச்சர் பொறுப்புல இருக்கிற நிர்மலா சீதாராமன் இப்படி சொல்றாங்க? அவங்களுடைய தொனி, அவங்களுடைய அணுகுமுறை முழுக்க முழுக்க ஒரு வெறுப்பை கக்கிற மாதிரி இருக்குது. அவங்க ஒரு எதிரி நாட்டை கையாள்வதை போல தமிழ்நாட்டை பார்க்கிறார் அப்படின்னு தமிழ்நாட்டு நிதியமைச்சர் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. நீங்களும் அப்படி கருதுறீங்களா? கருதுவதற்கெல்லாம் இல்லை. அவங்களுடைய மொழி நடைய நீங்க பாருங்க. அந்த பிரஸ் மீட்ல ஓப்பனிங்லேயே என்ன பண்றாங்கன்னா, பார்லிமெண்ட்ல கண்டோலன்ஸ் போடுவாங்க இல்லையா? ஓப்பனிங்லேயே யார் யாரெல்லாம் இறந்து போயிட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆபிஸ்வரி ரீடிங் போடுவாங்க. அப்படி ஒரு உயிரிழந்தவர்களுக்கு நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல உயிர் நேயத்தோட, மனித நேயத்தோட, மக்கள் நேயத்தோட ஏதாவது ஒரு வார்த்தை அவங்க பேசியிருக்காங்களா? இவ்வளவு பேர் இறந்துருக்கிறாங்க. நான் பேசுறேன் ஸ்டாலின், நான் பேசுறேன். பிரதமர் எனக்கு ரொம்ப பழக்கம். அவர்கிட்ட நான் சொல்றேன். நானே நேரடியா முந்தானேத்து போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். நாளைக்கும் போய் பார்க்குறேன். உடனே உங்களுக்கு 2000 கோடி ஒதுக்க சொல்றேன். நீங்க உள்ளதை பண்ணுங்க, ஆனா உருப்படியா பண்ணுங்க. நான் மானிட்டர் பண்ணுவேன். சொல்லுங்களேன். உண்மையிலேயே அவங்க வரும்போது எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, இன்னைக்கு இருக்கு திமுகவுக்கு செக்கு, கேட்ட தொகையை விட கூடுதலா ஒதுக்க போறாங்க. மக்கள் பூரா ஒன்றிய அரசு பக்கம் போய் நாடாளுமன்ற தேர்தலே திசை திரும்ப போதுன்னு தான் மக்கள் எதிர்பார்த்தது. நிறைய பேர் அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வயிற்றில் பால் வார்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, வயிற்றில் புலியை காய்ச்சி ஊற்றி இருக்கிறார், காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றி இருக்கிறார். அவர் பேசின மொழிநடை, பாவனை எதுவுமே அவருடைய பதவிக்கு ஏற்புடையதாக அல்ல. உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பிரதிநிதி, அவர் கோபமாகத்தான் பேசுவார். அவர்கிட்ட போய் ஏடிஎம்மா அப்படின்னா அவர் திருப்பி ப்ரோவோக்கூட தான் பேசுவார். தங்கம் தென்னரசு பொறுப்பு அமைச்சரா போய் பணியாற்றி இருக்கிறார் களத்துல. அவர் அப்படிதான் கோபமா தான் பேசுவாங்க. மக்கள் பிரதிநிதிகள் கோபமா தாங்க பேசுவாங்க. நாடாளுமன்றம் ஏன் சூடாவே இருக்கு? அவனுக்கு லட்சக்கணக்கான பேர் ஓட்டு போட்டு அவனை பேச சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அத்தனை பேரோட நெருக்கடி அவன் மைண்ட்ல இருக்கு. அவ்வளவையும் வச்சுக்கிட்டு தான் அவன் பேச வேண்டியது இருக்கு. அதனாலதான் நாடாளுமன்றம் எப்பயுமே சூடாவே இருக்குது. என்னைக்குமே குளிர்கால கூட்டத்தொடரா இருந்தாலும் அனல் பறக்கும். ஏன் அனல் பறக்குது? அந்த மக்களுடைய கோபத்தை அவங்க பிரதிபலிக்கிறாங்க. அதுதான் அங்க நாடாளுமன்ற கோபமாறது காரணம். ஆனா நிர்மலா சீதாராமன் மாதிரியாக மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாத உறுப்பினர்கள், அரசியல் நோக்கங்களுக்காகவே நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நுழைக்கப்படுகின்ற உறுப்பினர்களுக்கு அந்த கோபம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. 2வது, அவர்கள் சொல்வது போல, நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்வது போல தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல்லாம் இல்லை. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பேரிடருக்காக எவ்வளவு பெட்டாலியன்ஸ் இங்கே தேவைப்படும்ன்றது குறித்தான நிர்வாக கோப்புகள் எல்லாம் பரஸ்பரம் பரிமாறப்பட்டிருக்கும். அந்த பரஸ்பரம் பரிமாறப்பட்ட கோப்புகள் மக்களுக்கு தெரியாதுன்றதுனால அப்படிலாம் ஒண்ணுமே வரல அப்படின்னு பொய் சொல்லக்கூடாது. இவர் ஹெலிகாப்டர் கேட்டதுக்கு அப்புறம் தான் அமித்ஷாட்ட பதில் லெட்டர் வருது, ஹெலிகாப்டர் அனுப்புறோம்னு. கனிமொழி அவர்கள் லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிர்மலா சீதாராமன் லெட்டர் போஸ்ட் பண்றாரு. இப்ப கட்சிக்காரன் சொன்னாங்கன்றத பொய் சொல்லக்கூடாதுல. கட்சிக்காரன் சொன்னா எந்த கட்சிக்காரன் சொல்லணும்ல? திமுக காரங்க கனிமொழி சொன்னாங்க அதனால கொடுத்தேன்றத அந்த உண்மையை அவர் மறைக்கிறாரு. அதை மறைக்க கூடாது.
ரெண்டாவது தமிழ்நாடு அரசு அவர் பாராட்டிட்டும் போயிருக்கிறாரு. அதை நம்ம வழிமொழியணும். அவங்கள வந்து என்னதான் அவங்க பல விஷயங்கள் உண்மைக்கு புறம்பா சொல்லியிருந்தாலும் வாய் தவறி ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க. ஓப்பனிங்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா 40,000 பேர் பேரிடர்ல இருந்து மீட்டிருக்கோம் மாநில அரசோட சேர்ந்து அப்படின்றாங்கல்ல. நம்ம என்ன நினைப்போம், மாநில அரசோட சேர்ந்து 40,000 பேர் அப்படின்னா ஹெலிகாப்டர்லாம் போயிருச்சு, கப்பல் போயிருக்கு, அப்படிதான் அவங்க சொன்னாங்க. அதுக்கு அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, இது முதல் நிமிஷத்துல சொன்னது. 5ஆவது நிமிஷம் சொன்னது கேட்டீங்கன்னா கோஸ்டல் கார்டை யூஸ் பண்ணோம், 5 பேர் கப்பற்படை யூஸ் பண்ணோம், கோஸ்ட் கார்டு, என்டிஆர்எஃப், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி 5 பேர் சேர்ந்து எவ்வளவு மீட்டர் இருக்காங்க தெரியுமா? 5049 பேர். ஆனா 42,000 பேர்னு அவங்க கணக்கு சொல்லியிருக்காங்க. ஆளுக்கு 1001 பேரை மீட்டு இருக்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 35,000 பேரை யார் மீட்டது? மாநில அரசு மீட்டது. மாநில அரசு ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த முன் தயாரிப்புகள், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய களப்பணியாளர்களை ஒருங்கிணைத்து அந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி பண்ண வேலைகள் ஒன்றும் இல்லை. சென்னையில இன்னைக்கும் போய் பாருங்க, திருச்சி மாநகராட்சி மிக்ஜாம் புயல் நிவாரண பணிகள்னு வண்டி ஓடிட்டு இருக்கு. கடலூர் மாநகராட்சி மிக்ஜாம் புயல் நிவாரண பணிகள்னு வண்டி ஓடிட்டு இருக்குது. குப்பலாரியிலிருந்து, தண்ணிலாரியிலிருந்து, பால் வண்டியிலிருந்து அவ்வளவு இன்னும் சென்னைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்? மீட்பு பணிகளுக்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருந்திருக்கிறது. இதே மாதிரி அங்கேயும் வண்டிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, அங்கேயும் பணியாளர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். துப்புரவு பணியாளர்கள்ல இருந்து, இபில இருந்து அவ்வளவு பேரும் அங்க குவிஞ்சிருக்கிறாங்க. ஒரு இபி ஸ்டாஃபுக்கு வேணா நீங்க கால் பண்ணி பேசுங்க. சென்னையில இருக்கக்கூடிய இபி ஸ்டாஃபோ, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இபி ஸ்டாஃபோ எத்தனை ஸ்டாஃபை டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற அந்த உண்மையை அதுல நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லி இருப்பது முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறானது. நிறைவா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். அந்த இது மட்டும் தயவு செய்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பிரதமரின் கனவு திட்டமாகிய இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு மட்டும் ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும். வெள்ளை அறிக்கை ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய கனவு திட்டம் 3 அம்பத்தூர்னாங்களே, அம்பத்தூர் ஸ்மார்ட் சிட்டி தெரியும்ல? அப்படியா? அதுவும் ஸ்மார்ட் சிட்டி தான். எதெல்லாம் ஸ்மார்ட் சிட்டி அதெல்லாம் தான் மூழ்குது. ஆமா. அப்ப என்ன ஸ்மார்ட் சிட்டி பணிகள், என்ன திட்டமிட்டீங்க? நீங்க திட்டமிட்டது தானே எக்ஸிக்யூட் தானே பண்ண முடியும். லோக்கல் லெவல்ல திட்டம் போட்டது யாரு? நீங்க தானே. அப்ப திட்டத்துல என்ன கோளாறுன்றத வெளிப்படையா அறிவிங்க. இத அவர் தயவு செய்து அறிவிப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இவ்வளவு நேரம் இந்த பேரிடரில் ஒன்றிய அரசு எப்படி தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கிறது, எப்படி நிராகரித்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்களினுடைய கோரிக்கைகளை அப்படின்றத விரிவாக நேரம் ஒதுக்கி விளக்கியதற்கு மிக்க நன்றி.